அண்ட் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டே வந்துருது படம் வந்தப்போ. வேலுக்கு நீங்க தான் ட்ரெய்னிங் குடுத்தீங்களாமா முத்துப்பாண்டி அடிக்கிறதுக்கு? நீங்க என்னடான்னா வேலு கேரக்டரோடயும் டிராவல் பண்றீங்க. பார்த்தா பிரகாஷ் ராஜ் கேரக்டரோடயும் டிராவல் பண்றீங்க. என்ன செய்தி அது? அந்த அர்ஜுனனின் வில்லு சாங்ல வந்து ஒரு சாங் வரும் இல்லையா? ஆமா, கராத்தே ட்ரைனிங் குடுக்குறாங்க. ஆமா. தெரியாது. நான் தாங்கிறது தெரியாத அளவுக்கு தான் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சைடு கிருதாவ வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. த்ரிஷாவ நீங்க லவ் பண்ண மாரிலாம் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்ப நான் அங்க பக்கத்துல தான் இருந்தேன். நான் அந்த சீன்ல நின்னுந்தா அது தப்பா இருந்திருக்காது. நான் அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சீன் எடுத்தாங்க. அது பார்த்தா இந்த கதைக்கு கரெக்டா வந்துருச்சு. சாவி இல்லையா? அவனும் இல்லையா? பாத்தீங்களா? ஏதோ தனலட்சுமி மேல அவருக்கும் கண்ணு இருந்திருக்கு அப்படின்னு. இப்ப விஜய் சார் பாப்பாரு. ஏய் வாடா. இப்ப நான் என்ட்ரி பண்ணுவேன். இப்ப நான் போவேன். தூக்கிட்டு போய் லாட்ல போடுவேன். அப்படி பாத்துட்டு ஏய் சொல்றேன்ல தூக்கிட்டு போடுறா பாக்குறான் பாரு. முத்துப்பாண்டி லைட் ஹவுஸ்ல போய் குதிச்சுட்டாளா? அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சாரும் திரிஷாவும் வந்து குதிச்சுவாங்க. விநாயகரோட சில ஊர்வலத்துல அந்த கொடை மேல ஊழ்ந்த உடனே விஜய் சாருக்கு வந்து இப்படி பாப்பாரு. விநாயகரோடைய முகம் காட்டுவாங்க. அது ஒரு தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட என்ட்ரி என்னோட ஷாட் போடுவாங்க. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு கராத்தே ராஜா சார் தான் இருக்காரு. அவரோட டிராவல் பத்தியும் அவரோட சினி இண்டஸ்ட்ரி டிராவல் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். அண்ட் ரீசெண்டா கில்லி ரீரிலீஸ் வந்து அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் பலருக்கும் வந்து அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இவருப்பான்னு மெயினா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பாண்டிச்சேரியில இருந்தேன். ஓகே. அப்ப இளைய தளபதி விஜய் சாருடைய ஃபேன்ஸு, அவரோட ரசிகர்கள் எல்லாரும், சாரோட கட்சியில உள்ளவங்க, அந்த மக்கள் இயக்கத்துல உள்ளவங்க எல்லாம், அந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து அங்க வந்து தியேட்டர்ல செலிப்ரேஷன் பண்ணாங்க. அப்ப எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நாங்க ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கேன், உடனே வர சார் சொல்லிட்டு நான் போனேன். போய் அவங்களோட போய் நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் சாரோடைய பேனருக்கு வந்து கட் அவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் மேலே கொண்டு ஊற்றுனேன். அதெல்லாம் லைவா நான் கூட இருந்து பார்த்தேன். அப்புறம் சாரோடைய அந்த பேனருக்கு ஃபுல்லா பெரிய மாலை கட்டினாங்க. என்னன்னா விஜய் சார், இளைய தளபதி விஜய் சார் வந்து அங்க இருந்தா எப்படி இருக்குமோ அந்த இடத்துல நான் இருந்து அந்த ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்து அதை ரசிச்சு சாருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அமைதியா நான் பாட்டு இருந்தேன். அவங்களோட டிக்கெட் எடுத்து நான் போய் படத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்தேன். பயங்கர ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. செலிப்ரேஷன். ஆமா, ரொம்ப நல்லா தியேட்டர் ஃபுல்லா மேல அந்த ஸ்டேஜ் எல்லாம் ஏறி ஆடுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த விஜய் சாரோட டைட்டில் போட்டு சாரோட அந்த வாக்கிங் ரன்னிங் அதுல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து ஆரம்பிச்சதுதான். நானும் வீடியோ எடுத்தேன். நிறைய பேர் வந்து அங்கேயும் வீடியோ எடுத்து என்னையும் வந்து எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அங்க ஷூட்டிங் அப்போ நான் நடிக்கும் போது இருந்த அந்த ஒரு ஃபீல் எல்லாம் எனக்கு திரும்ப ரீகனெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு. ஆமா, ஆனா எனக்கு 20 வருஷம் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப படம் வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. நிறைய கடந்து வந்திருக்கோம், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனை தாண்டி வந்திருக்கோம். இருந்தாலும் எனக்கு அவ்வளவு இதா தெரியல. அது ரொம்ப இப்போ திரும்ப ஏதோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து அந்த கில்லி நடிக்கும் போது எனக்கு மேரேஜ் ஆகல. ஓகே. அப்போ நான் கில்லி நடிச்சேன். கில்லி ரிலீஸ் ஆகி அந்த நேம்லாம் நல்லா தெரியும். அப்ப அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி பிள்ளைங்க பிறந்து எனக்கு 4 பிள்ளைங்க, 3 பாப்பா, ஒரு தம்பி. அதுல 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 ட்வின்ஸ் பாப்பா இருக்காங்க. இப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு பிள்ளைங்கலாம் கூப்பிடலாம்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் எல்லாரையும் கூட்டமா ஃபாலோ பண்ண முடியாதுன்னு எனக்கு. நான் மட்டும் படம் பார்த்தேன், கூட்டமா இருந்தது. அப்புறம் நான் டிக்கெட் சொல்லி அவங்க வேற ஒரு ஷோவுக்கு ஈவினிங் ஷோ போறாங்க. அப்ப நான் வந்து என்னன்னா ஒரு படம் கொடைக்கானல் ஒரு ஷூட்டிங் ஒன்று கரெக்டா அன்னைக்கு பார்த்தோன்னா விஜய் சார் படம் பார்க்கணுங்க தேவை வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடைக்கானல் கிளம்பினேன் புது படம் ஷூட்டிங். இப்ப நான் பார்க்க முடியல. பிள்ளைங்கள்லாம் நீங்க பாருங்கம்மான்னு சொன்னேன். ஃபேமிலியா போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க. தியேட்டருக்குள்ள போனதுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். அப்பா நீங்க வரும்போதுதான் கத்துறாங்கப்பா எல்லாரும் தியேட்டர்ல ஏச்சி அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அது ஒரு சந்தோஷமான எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப அவங்க கூட நான் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கல. அவங்க பிறகுக்கு முன்னாடி நான் நடிச்ச படம் இப்ப அந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகணும்னு இருக்கு இல்லையா? எல்லா படமும் பெரிய தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகி அவங்க பெரிய ஸ்கிரீன்ல வந்து என்ன பாக்குறாங்க. நான் என்னோட என்ட்ரி எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் கத்தும் போது விஜய் சாரோட ரசிகர்கள்லாம் அதை வரவேற்கிறாங்க. கத்தும் போது பிள்ளைங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். அப்பா நீங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் தியேட்டர்ல எல்லாரும் ஏஞ்சி கத்துறாங்கப்பா அப்படிங்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு டைரக்டர் தரணி சார் அவங்களும் இளைய தளபதி விஜய் சார் அவங்க தான் எனக்கு கொடுத்துருக்காங்க.
இயக்குனர் தரணி சார் அவங்களுக்கும் இளைய தளபதி விஜய் சார் அவங்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டே வந்திருந்தது படம் வந்தப்போ. நன்றி. அதாவது நீங்க என்னடான்னா வேலு கேரக்டரோடயும் டிராவல் பண்றீங்க. பார்த்தா பிரகாஷ் ராஜ் கேரக்டரோடயும் டிராவல் பண்றீங்க. என்ன செய்தி அது? வேலுக்கு நீங்க தான் ட்ரெய்னிங் குடுத்தீங்களா முத்துப்பாண்டி அடிக்கிறதுக்கு? அதெல்லாம் உண்மையா? என்ன நடக்குது? நானே அந்த நியூஸ் எனக்கு மத்தவங்க தான் அனுப்பி அனுப்பி விட்டாங்க. ஓகே. பயங்கர எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் இருந்தது. என்னப்பா அது த்ரிஷா மேம் கூட சேர்த்து எனக்கு ஒரு அந்த ப்ரமோஷன் மாதிரி அவங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் நான் எடுத்து பார்த்தா, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டா வந்திருந்தது. ம். அது என்னன்னா, அந்த அந்த அர்ஜுனனின் வில்லு சாங்ல வந்து ஒரு சாங் வரும் இல்லையா? அந்த ஆமா. கராத்தே ட்ரெய்னிங் குடுக்குற அந்த ஒரு ஆமா. விஷயம் இருக்கும். அப்ப வந்து எங்களுடைய கராத்தே மாஸ்டர் தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க. ம். அப்ப எங்க மாஸ்டர் தான் கூட்டு போயிருந்தேன். சார்ட்ட சொன்ன உடனே கூட்டு வாங்க ராஜான்னு சொன்னாங்க. ஒரிஜினலா எனக்கு இருக்கணும். விஜய் சாருக்கு பண்ணணும். சேஃப்டியா இருக்கணும்னாங்க. மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் எங்க மாஸ்டர் இஎஸ் குமார்ன்ட்டு. ம். அவங்க தான் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்ப நான் தான் கூட்டு போறேன். அப்ப இதுக்கு முன்னாடி நான் பிரகாஷ் ராஜ் சார் கூட நான் சீன்லாம் நடிச்சாச்சு. ஓகே. இப்ப இது சாரோட சாங்குக்காக நான் கூட்டு போறேன். இப்போ போய் சொல்லியாச்சு எல்லாமே. சார் வந்து எங்க மாஸ்டர் வந்து கராத்தே ட்ரெஸ் போட்டாங்க. இன்னொரு ஒருத்தரை நிக்க வச்சு ரெடி ஆயாச்சு. ரெடிலாம் பார்த்தாச்சு. ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு. இப்ப விஜய் சார் வாங்குறாங்க. ஷாட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே வந்து நின்று யார் பண்ணாங்கன்னா மாஸ்டர் அறிமுகப்படுத்துறாங்க. ம். எங்க மாஸ்டர் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தா வேற ஒருத்தர் நின்னாரு. இப்ப நான் இப்படி தள்ளி நின்றுட்டு இருக்கேன் என்கிட்ட. அப்ப தரணி சார் சொல்றாங்க, அந்த ராஜாவோட மாஸ்டர் தான் கூட்டு வந்திருக்காரு. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்படி வந்து ரெடியில நின்னாங்க. நின்று பார்த்தோன்னே இப்படி என்ன பார்த்தாங்க. விஜய் சார் திரும்பி பார்த்துட்டு ராஜாவே அடிக்கட்டுமே அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தை. சாருக்கு என்னன்னா, நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு சேஃப்டியா அவர் கூட அந்த ரிதமா ஒர்க் பண்ணது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. சேஃப்டியா இருக்குங்கிற ஒரு ஃபீல் பண்ண உடனே ராஜாவே அடிக்கட்டும்னா ஏதோ சொன்னாங்க. அது நான் நடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த சொன்னேன் ராஜாவே பண்ணட்டும் அப்படின்ட்டாரு. அவர் சாரோட சேஃப்டிக்காக ஏதோ ஒரு அன்பா சொல்லிட்டாரு. தரணி சார் உடனே ராஜா உடனே ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்ட்டாரு. நான் டக்குன்னு கராத்தே ட்ரெஸ் கையில் வச்சிருந்தேன். டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டேன். இந்த பக்கம் திரும்ப ராஜா என்னது மேக்சிமம் இந்த முகம் தெரியாத மாதிரி திரும்பிட்டேன். திரும்பிட்டு உடனே ஒரு கர்ச்சிப் இருந்தது. உடனே சார் கட்டி விட்டாங்க. தெரியாது, நான் தாங்கிறது தெரியாத அளவுக்கு தான் பண்ணேன். ஒரே விஷயம் என்னன்னா, இந்த சைடு கிருதா வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கரெக்டா தெரியும் அந்த சைடு மட்டும். அதை கரெக்டா மெயின்ல எடுத்து அதுல இருந்து கதை ஒண்ணு ரெடி பண்ணா கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா வரும். ஈவன் த்ரிஷாவை நீங்க லவ் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு கதை ரெடி ஆமா, பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவோட காதலுக்கு காரணமே இவங்கதான். ஆனா வேலு வந்து அதை மறந்துட்டாங்க. அவங்கள வந்து காப்பாத்துற மாதிரியான அந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த கார்ல சாவி மிஸ் ஆயிருக்கும். ஆமா. ஆனா அப்ப நான் அங்க பக்கத்துல தான் இருந்தேன். நான் அந்த சீன்ல நின்னுந்தா அது தப்பா இருந்திருக்காது. நான் அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சீன் எடுத்தாங்க. அது பார்த்தா இந்த கதைக்கு கரெக்டா வந்துருச்சு. சாவி இல்லையா, அவனும் இல்லையா, பாத்தீங்களா ஏதோ தனலட்சுமி மேல அவருக்கும் கண்ணு இருந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட உங்களோட டயலாக் உங்களுக்கே புரிந்துற மாதிரி ஆயிடுச்சு. போக்கிரியில கொண்டைய வச்சுட்டு வருவார். எல்லாத்தையும் மறந்தே இந்த கொண்டைய மறந்தியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிருதாவை மறந்துட்டேங்கிற கடைசி வரைக்கும் அந்த அருவாலை வச்சுட்டு நிக்கிறது. லாஸ்டா பிரகாஷ் ராஜ் அடிச்ச உடனே பிரகாஷ் ராஜ் அடிச்ச உடனே அப்படி நின்றுட்டு இருப்பேன். அப்ப ஒருத்தர் சொல்லுவாரு, முறைக்கிறவங்க அடிக்கிறான்டா அப்படின்னு சொன்னா, அப்ப கூட அந்த அருவாலை எடுத்து அப்படியே அந்த ஆக்ஷன் கொடுப்பாங்க கிருப்பா. அதாவது அதுல கூட தொய்வு இருக்காது. நாங்களாம் யாரு தெரியுமாங்கிற மாதிரி மறுபடியும் பயந்துட்டு அவன் அந்த ஆள் போற மாதிரி ஒரு கிருப்பான சீன். அதெல்லாம் வந்து டைரக்டர் சாருக்கு தான் அதை கிரெடிட் எல்லாம் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரேடா எடுத்தாங்க. அப்புறம் ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் இல்லையா? ஒக்கடு படத்துல பாத்தீங்கன்னா நான் நடிச்ச அந்த ரோல்ல நடிச்சது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். எனக்கு புதுசா அதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த கத்திலாம் வந்து எடுத்து போட்டு கட்டி மூட்டை கட்டி கொண்டு போய் ஒரு லாரில வைக்கிறது இருக்கும். அது வைக்கும்போது அந்த படத்துல அந்த வில்லன் தான் வேட்டி அவுப்பார். மெயின் வில்லன் அவரு பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அவரு வேட்டியை தான் அவுத்து கத்தியெல்லாம் போட்டு எடுப்பாங்க. அப்ப அந்த தியேட்டர்ல சிரிப்பாங்க. அப்ப அந்த கேரக்டர் விட்ட ஒரு மைனஸ் தானே. ஆனா தரணி சார் என்ன செஞ்சாங்கன்னா, என் வேட்டி அவுக்க கூடாதுன்னு கதைப்படி அதுதான் வரும். ஓகே. ஆனா எல்லாரும் கேட்கறாங்க, இல்ல அது அந்த படத்துல அப்படித்தானே பண்ணிருக்காங்கன்னா, இல்ல அவனை அப்படி வேட்டி அவுத்தாச்சுன்னா அவனை மதிக்க மாட்டாங்க. அவன் மேல மைனஸ் ஆயிடும், அந்த கிரிப் போயிடும் சொல்லி இந்த கேரக்டர் வைஸ் வந்து ஒரு மெயின்டைன் பண்றாங்க. கிரிப்பா மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் அவன் பயமுறுத்திட்டே இருக்கணும். அவன் பயப்படணும் அவனை பார்த்து அப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணி வேற ஒரு பையனுடைய வேட்டியை தான் கட்ட சொல்லுவாங்க. இப்ப விஜய் சார் பாப்பாரு, ஏய் வாடா அப்படின்னு. இப்ப நான் என்ட்ரி பண்ணுவேன். இப்ப நான் போவேன், தூக்கிட்டு போய் லாரில போட விடுவாரு. அப்படி பாத்துட்டு சொல்றேன்ல தூக்கிட்டு போடுறா பாக்குறான் பாரு முத்துப்பாண்டி. இன்னொன்னு நான் யதார்த்தமா விஜய் சாரை பார்த்தது. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னன்னா நான் ரொம்ப ரசிப்பேன் அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்ல போய் இல்லையா, அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சாரும் திரிஷாவும் வந்து குதிச்சிருவாங்க. விநாயகரோட சில ஊர்வலத்துல அந்த கொடை மேல விழுந்து கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே விஜய் சார் கீழே விழுந்து இப்படி பாப்பாரு, விநாயகருடைய முகம் காட்டுவாங்க.
அது ஒரு தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட என்ட்ரி, என்னோட ஷாட் போடுவாங்க. அப்ப என்னன்னா விஜய் சாரோட முகமும் விநாயகரோட முகமும், எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், விநாயகரோட முகத்தையும் காட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய முகத்தை அதை காட்டும்போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகும். அப்படிலாம் வந்து சில பேர் வைக்க ஷாட் வேணாம் இப்படி மாத்தி போடுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தரணி சாரும் விஜய் சாரும் அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து, இல்ல ராஜா தெரியட்டும், நல்லா தெரியணுங்கிற ஒரு நல்ல மனசோட எனக்கு பண்ணது. இப்ப அங்கேருந்து வருவேன், இங்க வந்தா பிரகாஷ் ராஜ் சார் உட்காந்துருப்பாரு. என்ன தப்பிச்சிட்டாங்களான்னு கேட்பாரு. ஆமா தப்பிச்சுட்டாங்களா போய் பிடிக்கும். ஓடிட்டாங்கன்னு கேட்டா, ஆமா ஓடிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க போய் புட்டிட்டா படின்னு அடிப்பாரு. ஆனா அடிக்கிறது மட்டும் சொல்லிட்டாரு, நான் ஒரிஜினலா அடிப்பேன் பரவாயில்லையா அப்படின்ட்டாரு. அடிங்க சார் சொன்னேன். ஆனா அடிங்க சார் சொன்னா இவ்வளவு வேகம் அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே. நான் சரி அடிங்க சார் சொன்னா பட்டான்னு விட்டாரு. இப்ப நீங்க ஷார்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சிருப்பாரு. எப்பவுமே அடிச்ச உடனே இப்படித்தானே திரும்பிடுவோம் இல்லையா? ஆனா அடிச்ச உடனே அவரை முறைப்பானாரு. என்ன அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு அவரு. பட்டு அடிச்சோன்னா இப்படி அடிச்சாரு இப்படி முகத்தா அப்படி பாப்பேன்ல. அதுதான் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரியாக்ஷன் கொண்டோம்னா ஒரிஜினலா எல்லாருமே கலகலப்பு சீரியஸா போயிட்டு இருக்கோம். சிரிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷாட்டுக்கு சிரிப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு கிஃப்டா எனக்கு ரொம்ப அமைஞ்சது. கண்டிப்பா. அதுக்கடுத்து பார்க்கும்போது போக்கிரி பட வாய்ப்பே வந்து விஜய் அவர்கள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டமே. அது போக்கிரி வந்து விஜய் சார் தானே கொடுத்தது. அதுக்கப்புறம் மதுரை, ஆதி அதோட திருப்பாச்சி நிறைய படம் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்ப மதுரை படம் ஒர்க் பண்ணும்போதே சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜா, நீ நல்லா நல்லா பண்ணுவோம், வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதை மனசுல வச்சுட்டே இருந்து எனக்கு கரெக்டா போக்கிரி அப்ப எனக்கு ப்ரொடியூசர் சாரே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் சார் வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டு ரோல் கன்ஃபார்ம் பண்ணி. எனக்கு நம்ப முடியல. சார் நம்ம சாரா சொன்னாங்க அப்படின்னு. என்ன நம்ப மாட்டீங்க, வாங்க நேரில் இருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ் போனேன். போய் நான் மறுபடியும் ப்ரொடியூசர் சார்ட்ட கேட்டேன். ஆமா ராஜா, சார் தான் கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நீங்க பண்ணுங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் பேமெண்ட் விஷயம்னா நான் சொல்லிட்டேன். சார் எப்போ சொன்னாங்களோ கமல் சார் படத்துக்கு எப்படி சொன்னா அதே மாதிரி தான் நான் சொன்னேன். இல்லை சார் நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யுங்க சார், சார் என்ன சொல்றாங்களோ நான் கேட்கறேன். எனக்கு சார் இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு. அப்புறம் பேமெண்ட் விஷயமா சொன்னோம்னா பேமெண்ட் நான் வாங்கவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் ஆகி தான் நான் வந்து எனக்கு ஒரு கார் வேணும் சார்னு கேட்டேன். விஜய் சார்ட்ட சொன்னேன். உடனே அங்க ப்ரொடியூசர் சொல்லி இல்லை ஒரு அம்பாசிடர் கார் கேட்கிறாரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு அந்த கார் எடுத்து கொடுத்து அந்த காரை ஓட்டிட்டு போய் விஜய் சார் இருக்க இடத்துக்கு போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகிய தமிழ் மகன் படம். ஓகே. அப்போ அந்த எல்லா புகழும் ஒருவனுக்கேன்னு அந்த சாங் போயிட்டு, அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. கார் ஓட்டிட்டு போனேன். போய் வெயிட் பண்ண சார் வந்தாங்க. வந்தோடனே என்ன ராஜா அப்படின்னாங்க. அப்புறம் வந்தோடனே சொல்லி நான் கொடுத்தோடனே ஓ அப்படின்னு சாவி வாங்கிட்டு அந்த சீட்ல உட்காந்து காரை ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து என்கிட்ட ஓட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த கார் இன்னும் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒர்க் ஷாப் ஒர்க் இருக்கு. மறுபடியும் அதை ரெடி பண்ணி சாரை வந்து மறுபடியும் ஓட்ட வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. ரொம்ப பெருமையா இருக்கும். அதுல வந்து நான் ஃபேமிலியா போறது. எல்லாரும் பாத்தீங்கன்னா காரை தொட்டுலாம் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வாங்கி கொடுத்த வண்டின்னா அதுக்கு ஒரு தனி பவர் உண்டு. இப்பவும் ஒர்க் ஷாப்ல இருக்கிறது வந்து விஜய் சார் கொடுத்த வண்டின்னு அவங்களுக்கு தெரியும். சார் இருக்கட்டும் சார், சரி பண்ணிப்போங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு பவர் விஜய் சாரோட ஒரு விஷயத்துக்கு. சரி நீங்க சொல்லுங்க, இப்போ அவருக்கு எதிரியாவும் நடிச்சிருக்கீங்க, நண்பராகவும் நடிச்சிருக்கீங்க. விஜய் சாருக்கு நண்பரா இருக்க பிடிச்சதா, எதிரியா இருக்கு? நண்பரா நடிக்க தான் எனக்கு பிடிச்சது. நண்பரா இருக்க எதனால நண்பரா இருக்கிறது? இல்ல அவர்கிட்ட எதிரியா இப்ப நடிக்க எனக்கு ஏதோ உருத்தம் எனக்கு. கில்லி அப்பவே நான் அவருக்கு முன்னாடி நான் ஈவனா நின்று நான் ஃபைட் பண்ணி நிற்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஷாட்டுக்கு முன்னாடி வேற ராஜாவா இருப்பேன். நீங்க ஷாட் போது தான் அப்படி பாத்துருப்பீங்க. அதுக்கு வந்து குழந்தை மாதிரி நின்றுட்டு இருப்பேன். ராஜா பண்ணுங்க ராஜா, நீங்க இது நடிப்பு தான் அப்படின்னு சொல்லுவாரு சார். சாஃப்டா இருப்பேன். ரெடி ஆக்ஷன் மட்டும்தான் அந்த பார்வை லுக் எல்லாம் எடுப்பேன். என்னையே பார்ப்பாங்க சார். அது ஏதோ இப்ப ஃப்ரெண்டா நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அது வில்லனா நடிக்கும்போது ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கோஜமா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னமோ தெரியல, அவர் ரொம்ப பிடிக்கும் சார். ரியல்ல நண்பரா இருக்க ஆசையா இல்ல எதிரியா இருக்க ஆசையா? நண்பரா இருக்குதான் ஆசை. எப்படி படத்திலே அப்படின்னா எப்படி? கண்டிப்பா நிறைய விஷயம் பேசணும், படம் பத்தி, உங்களோட ஜேர்னி பத்தி, சினிமா பத்தின்னு. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டேக் ஒன் நம்ம சேனல் ரசிகர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட நீங்க சந்தது. நீங்க எல்லாரும் ரசிகர்கள் எல்லாரும் என்ன நீங்க எல்லாரும் வாழ்த்தணும். நான் நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் நான் நடிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லி வாழ்த்துங்க. மீண்டும் சீக்கிரமா விஜய் சார் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த ஒரு நல்ல நேரத்தின் மூலமா விஜய் சார் என்னை மீண்டும் எனக்கு அழைப்பு விஜய் சார்ட்டேருந்து வரணும். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம்.